ஆன்மீக அன்பர்களே, தரிசனம் டிஜிட்டல் நண்பர்களே, நாள்தோறும் சரணகோஷத்தோடு உங்கள் இல்லங்களுக்கே உங்கள் கைத்தொலைபேசி வாயிலாக வந்து ஐயப்பனுடைய அருள் மகிமைகள், பயணத்தினுடைய விவரம், படி 18 சிறப்பு, நெய்யபிஷேகத்தினுடைய மேன்மை, கன்னிமார்கள், குருமார்கள் என்று பல்வேறு செய்திகளை பார்த்து வரக்கூடிய நாம் ஐயப்பன் கோவில் அதிசயங்களை இன்றைக்கு பட்டியல் போடப் போகின்றோம். அது என்ன ஐயப்பன் கோவில் அதிசயங்கள்? ஐயப்பனே ஒரு அதிசய பிறவிதான். மகிஷமுகியை வதம் செய்வதற்காக அவதாரம் செய்தவன் அல்லவா? ஹரியோடு அரண் இணைய முடியுமா? ஹரியும் அரணும் இணைந்து ஹரிகர புத்திரனாய் இந்த மண்ணை காப்பதற்காக, மகான்களை காப்பதற்காக, முனிவர்களை காப்பதற்காக, மக்களை காப்பதற்காக அருள் அவதாரம் எடுத்த அவதார புருஷன் ஐயப்பன். ஒருவர் வாழ்க்கையிலேயே துறக்க முடியாதது 2 விஷயங்கள். ஒன்று காமம், மற்றொன்று கோபம். எவன் ஒருவன் காமத்தை குறைக்கின்றானோ, காமத்தை ஒதுக்கித் தள்கின்றானோ, அவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலை அடையும். எவன் ஒருவன் கோபத்தை குறைக்கின்றானோ, கோபமில்லாத இடத்தில்தான் ஆண்டவன் குடியிருப்பான். ஐயப்ப வழிபாடு இந்த மண்ணுக்கு சொல்லுவதே காமம், கோபம் தவிர்த்தல். அதனால்தான் பாடல் வரிகளில் உண்டு. அது ஏசுதாசாக இருக்கலாம், எல்லார் ஈஸ்வரியாக இருக்கலாம், வீரமணி ராஜுவாக இருக்கலாம், பள்ளிக்கட்டு சபரிமலை வீரமணி அண்ணாவாக இருக்கலாம். நிலாவின் ஒளி வீசும் நின்னுடைய நீல வானமையா, இந்த உலகில் அனைவரையும் ஒன்றாக்கும் உந்தன் நாமமையா. போய் ஐயப்பன்ட்ட வேண்டுறோம். எப்படி? நெய்யபிஷேகம் பண்ணி காணிப்பொண்ணு போட்டு அரிசி கொடுத்துட்டு வேண்டுறோம். எப்படி? ஐயப்பா, இந்த வருஷம் எனக்கு ஒரு சொந்த வீடு வேணும். ஐயப்பா, இந்த வருஷம் எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் வேணும். ஐயப்பா, இந்த வருஷம் என்னுடைய மகனுக்கு ஒரு பிள்ளை பிறக்கணும். ஐயப்பா, என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும். நான் இன்றைக்கு சொல்கின்றேன் தரிசனம் டிஜிட்டல் வாயிலாக. அந்த கண்கண்ட தெய்வம் கலியுக வரதனிடத்தில் நீங்கள் பொன் கேட்டால் பொன், பெண் கேட்டால் பெண், மண் கேட்டால் மண். பொன்னையும் பொருளையும் மண்ணையும் மட்டுமல்ல, வாகனம் தருவான், வேலை தருவான், பிள்ளை தருவான், எதுவும் தருவான் ஐயப்பன். நம்பிக்கையோடு கேட்டால். எதையும் கேட்கவில்லை என்றால் ஐயப்பன் தன்னையே தருவான். இன்னும் சொல்ல போனால், சாமிமார்களே, நீங்களாக கேட்டீர்கள் என்றால் உங்கள் தகுதிக்குத்தான் கேட்க தெரியும். ஐயப்பனாக தந்தால் அவர் தகுதிக்கு தருவார். எனக்கு தெரியும், சரியான பேச்சு முறை இல்லாத எத்தனையோ பேர் ஐயப்பன் சன்னிதானத்தில் படியேறி வந்து மணி கட்டுவார்கள். அடுத்த சில நாட்களில் அவர்கள் குரல் வெண்கல குரலாக மாறி மணி ஓசை எழுப்பப்படும். சத்தியம், நான் பார்த்திருக்கிறேன். எத்தனையோ பேர் பிள்ளை இல்லாதவர்கள். உங்களுக்கு தெரியும், பிள்ளை பேர் வேண்டி மகோ உன்னதமான விரதம் சஷ்டி விரதம். கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் பெண்களினுடைய அகப்பையான கருப்பையிலே கரு வரும் என்பார்களே, அதுபோல பிள்ளை வரம் வேண்டி ஐயப்பன் சன்னிதானத்தில் மணி கட்டினால் பிள்ளைகளுக்கு மணி மாணிக்க குழந்தைகள் பிறக்கும். இது ஐதீகம், இது சத்தியம். இப்போ இல்லத்தில் நிறைய பெண்கள் இருப்பாங்க, நம்முடைய சகோதரிகள் இருப்பாங்க, நம்மளுடைய மகள் இருப்பாங்க. திருமண வயது வைத்து ஜாதகம் பார்ப்பாங்க. சில சமயம் பொருத்தத்தினால தடை பெற்றுக்கிட்டே போகும். கவலையே வேண்டாம். மஞ்ச மாதா, மாளிகைபுரத்து லோக மாதா, அவளுடைய சன்னிதானத்தில் போய் ஒரு சட்ட துணியை வச்சு அங்கே இருக்கக்கூடிய அந்த மஞ்சளோடு எடுத்து வந்து அவர்கள் உடையாக தைத்து அணிந்து கொள்ள வேண்டும். அடுத்த 3 மாதத்திற்குள் திருமணம் உறுதிப்பத்திரம் வாசிக்கப்படும். இது சத்தியம். பட் நம்பணும், ஃபெய்த். அதுதான். பேசாதவர்களை பேச வைப்பான், நடக்க முடியாதவர்களை நடக்க வைப்பான், கேட்காதவர்களை கேட்க வைப்பான், திருமணம் தடைபெறுகின்றவர்களுக்கு திருமணத்தை கைகூடுவான் என்று அதிசய அற்புதத்தின் சொரூபம் நம்முடைய ஐயப்பன். இப்போ பல பெண்கள் நினைக்கலாம், நாங்கள் இல்லத்தில் இருக்கமே, நாங்கள் எப்படி போய் ஐயப்பனை? கவலையே பட வேண்டாம். அமெரிக்காவில் டாம்பான்னா இங்கே உள்ள சென்னையில் அண்ணா நகருக்கு போங்க, திருச்சியில் திருச்சி ஐயப்பன் கோவில் போங்க, தஞ்சாவூர் தஞ்சாவூர் போங்க, சேலம் சேலம் ஐயப்பன் கோவிலுக்கு போங்க. அங்கிங்கனாதபடி எங்கும் இருப்பவன் ஆனந்த ஸ்வரூபம் தான். நம்பிக்கை தான் வேணும். நீங்க அந்த சன்னிதானத்துக்கு போங்க. ஐயப்ப பக்தர்களுக்கும் பணிவோடு சொல்றேன், உங்கள் பயணம் எப்போது முழுமை பெறுகிறது என்றால் சன்னிதானத்தில் ஐயப்பனை பார்த்த பிறகு அல்ல, மீண்டும் இல்லத்திற்கு வந்து கால் அலம்பி பாத பூஜை செய்து விடலக்காய் விட்டு உங்கள் இருமுடியை உங்களுடைய பூஜை அறையில் வைத்து மாலை கலட்டிய பிறகுதான் விரதம் பூர்த்தியாகிறது. அந்த ஒரு ஒழுக்க நெறியோடு போக வேண்டும்.
இன்னொரு செய்தி ஐயப்ப பக்தர்களுக்கு, இந்த அதிசய அற்புதங்கள் நிறைந்த ஐயப்ப பக்தனை எப்போதும் பார்க்கலாமா என்றால் குறிப்பிட்ட நாட்களில் மட்டும்தான் ஐயப்பனுடைய திருக்கதவு திறந்திருக்கிறது. இந்த மண்டல மகர விளக்கு மகர ஜோதி காலங்களில் நெடுங்காலம் அப்படி திறந்திருக்கு. அது இல்லாம ஒவ்வொரு மாதமும் தமிழ் மாதம் முதல் 5 தினங்கள் அருள் கூர்ந்து குழந்தைகள், வயதான பெரியவர்கள், உடல் உபாதை உள்ளவர்கள் அந்த சீசன்லையும் நீங்க போகலாம். அதே ஐயப்பன் தான், அதே வழிபாடு தான், அதே நெய்யபிஷேகம் தான், அதே பாதை தான். என்ன சிறுபாதையில போவீங்க, பம்பையிலேருந்து போவீங்க. இப்ப நீங்க போனீங்கன்னா லட்சோப லட்சம் ஐயப்ப பக்தர்கள் இருக்காங்க. எனவே கைப்பிள்ளைகள், பல பணிகளில் இருப்பவர்கள் மாத பூஜையை தேர்ந்தெடுப்பது, விஷுக்கணி நேரத்தில் தேர்ந்தெடுப்பது, ஐயப்ப பிரதிஷ்டை தினத்தில் தேர்ந்தெடுப்பது என்று வசதி வாய்ப்புகள் இப்போது பெருகி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக மாத பூஜை காலத்தில் போனோம்னா நமக்கு எந்தவித இடர்பாடும் இல்லாமல் கடவுளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நமக்கு கிடைக்கிறது. அதே போல நிறைய ஐயப்ப பக்தர்கள் தங்களை வருத்தி கொண்டு சபரிமலைக்கு செல்கின்றீர்கள். அவர்களுக்கு பணிவான வேண்டுகோள், ஐயப்ப விரதம் இருப்பவர்கள் காலையில் உணவும் இரவு டிஃபனும் சாப்பிடுவாங்க. ஏன் அப்படின்னா, மலை பயணத்திற்கு தங்கள் உடலை எளிமைப்படுத்தி கொள்வதற்கு. குறிப்பாக உடல் உபாதை உள்ளவர்கள், இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் இருக்காங்கன்னு வச்சுங்க, அவங்க காலில் செருப்பு போடுறதுல தப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆணியோ ஏதோ கிழிச்சிடுச்சுன்னா அதனால் சில சங்கடம் வந்துருப்பார், உடனே ஐயப்பன் சோதனை கொடுத்துட்டாருப்பாங்க. உடல் உபாதை உள்ளவர்கள் 3 வேளை உணவு அருந்துவதில் தப்பில்லை. குறிப்பாக இருமுடி சுமக்கக்கூடிய அன்றைக்கு, இருமுடி கட்டுறாங்கல்ல வைபவம், அன்றைக்கு காலையில் குளித்து புனித நீராடி ஒரு பழத்தையோ பாலையோ மட்டும் சாப்பிட்டு எப்போ கட்டு நிறை முடிகிறதோ அதுவரை விரதமிருந்து செல்வது மகோ உன்னதமானது. இது ஏன்னா, நீங்கள் உண்மையான விரதத்தோடு, உண்மையான பக்தியோடு, அகத்தூய்மையோடு ஐயப்பன் சன்னிதானத்திற்கு போனால் பல்வேறு அதிசய அற்புதங்களை கண்முன்னே கொண்டு வந்து காட்சி தரக்கூடிய கலியுக வரதன் வன்புலி வாகனன் ஐயப்பன். எனவே இதை பிறர் சொல்லி கேட்பதை விட நீங்கள் அனுபவத்தால் உணர வேண்டும். அதிசயங்களை, அனுபவங்களை பார்க்க வேண்டும். அவனோடு இரண்டர கலந்து இதயத்தை அவனிடத்தில் பரிமாறிக்கொள்ள வேண்டும் என்றால் விரதமிருந்து நீங்கள் உண்மையான பக்தி நெறியோடு போனால் அதிசய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையிலும் ஐயப்பன் நிகழ்த்தி காட்டுவான். நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மண்டல விரதம். எந்த காலத்திலும் எப்போதும் நினை 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 ஐயனை நினை. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.